கிரியாயோகம் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி பிராணசக்தி மேல டைரக்டா அதை எடுத்து நம்ம ஆக்ட் பண்றோம். அது மேல பிராணசக்தி என்ன பண்ணுது? இறைவன் படைத்த படையில நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு நான் ஒரு ஹோம் கொடுக்குறேன். என்ன ஹோம்னா பரமசிவானந்தரோட குருதேவர் சுவாமி ஸ்ரீ வெங்கடேஸ்வரி அவரை எழுதிய சின்ன புத்தகம் கைவல்ய தர்சனம் போலீஸ் சயின்ஸ். அந்த புத்தகம் நம்மளுக்கு இங்கேயே கிடைக்கும். நீங்க ஆன்லைன்ல ஒரு ஸ்டோரி எடுக்கலாம். அந்த புத்தகத்துல யுக்தேஸ்வர்ஜி ரொம்ப அழகா படைப்பு எப்படி வந்திருக்கு அதுக்கு ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது இது 4 அத்தியாயம் தான் இருக்குது. முதல் அத்தியாயத்துல எப்படி படைப்பு வந்திருக்கு அதை நம்ம வெளியிட்டா ரொம்ப சிம்பிளா சொன்னா என்னதுன்னா பிராணசக்தி நம்ம உள்ளுக்குள்ள முதல் வழியா வருது. அது வந்து சகசிராரத்துல இதான் ரிசர்வாயர் ஸ்டோர் ஹவுஸ். அங்கிருந்து முழுத்தன்மையுள்ள சக்கரங்கள் அது மூலமாக ஆகிய சக்கரம், விசுத்த சக்கரம், அப்புறம் அநாகத சக்கரம், மணிபூர சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மூலாதார சக்கரம் வழியா அந்த எனர்ஜி நம்ம உடலுக்குள்ள உறுப்புகள், அவயங்கள், தசைகள் எல்லாத்தையுமே இயக்குது. அதனோட எனர்ஜிங்கிறது தான் வருது பிராணசக்தி உள்ளுக்குள்ள. அதனால என்ன ஆகுது? இறைவனோட படைப்புல குழந்தை பருவத்துல இருந்து பிறப்புல இருந்து நம்ம இந்த எனர்ஜி பூரா வெளிமுகமா இருக்கு. உள்ளுக்குள்ள எனர்ஜி வெளியே பாயும். இதை நம்ம ரிஷிமுனிகளை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழு கிடைச்சு என்ன குழுன்னா ராத்திரி தூங்குறது என்னது? நமக்கு வந்து உடலோட உணர்வே இல்லை, ஐம்பொழியிலிருந்து டிஸ்டர்ப் பண்றது, நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதி வருது, நமக்குள்ள திரும்ப சார்ஜ் ஆகிடும். ஏன்? அப்ப எனர்ஜி உள்ள போயிடுது, ஸ்பைன் உள்ள திரும்ப புது திட்டக்குள்ள. அது போய் மூலத்துல வந்து நல்லா எனர்ஜி ட்ராப் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மூலமாக எனர்ஜி புதுசா எனர்ஜி வந்து புத்துணர்ச்சி பாருங்க. சில சமயம் நம்ம வந்து ரொம்ப டயர்டா இருக்கும், நிறைய கவலைகள் இருக்கு, ராத்திரி தூங்குறோம், காலையில எழுந்தா ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. எப்படி புத்துணர்ச்சி வந்தது யோசிச்சு பாருங்க. அப்படியே வரது இறைவன் கொடுத்த வழி. இறைவன் வந்து எல்லாரும் இந்த மாதிரி நல்ல முயற்சி பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்யணுங்கிறதுக்காக நமக்கு தூக்கத்தை கொடுத்துருக்காரு. உறக்கம் மூலமாக நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்குது, திரும்ப ரிலாக்ஸ் ஆகிடும், உள்முகமா நம்ம எனர்ஜி போயிடும். இதை ரிஷிமுனிகள் பார்த்தாங்க. அங்கிருந்து எங்களுக்கு குழு கிடைச்சது. அப்ப என்ன நினைச்சாங்க? உணர்வு அற்ற நிலையில அன்கான்சியஸ் ஸ்டேட்ல நம்ம வந்து எனர்ஜியை உள்ள இழுக்க முடியுது. இறைவன் கொடுத்துருக்காரு. நம்ம ஏன் உணர்வு பூர்வம் ஏன் செய்யப்படாது? கான்சியஸா ஏன் பண்ணப்படாது? இதே ப்ராசஸ் அது வந்து ரிசர்ச் வெளியே வந்தது கிரியாயோகம்.